ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் சீரீஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு நான் என்னென்ன கான்செப்ட் நான் வந்து யூடியூப்பில் லைவ் ட்ரேடிங் பண்ணுறேன் ஸோ அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக அந்த கான்செப்ட் வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த டவுட் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். ஸோ லெட்ஸ் கம் டு தி மார்க்கெட் ப்ரொஃபைல் செஷன், த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எல்லாரும் கேட்குறாங்க லைக்கு மார்க்கெட் வந்து திடீர்னு மேலே போகுது, திடீர்னு கீழே வருது. ஸோ எங்கே எனக்கு வந்து நான் பார்க்குறது சார்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ எந்த இடத்துல ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு தெரியல, மார்க்கெட் எங்கே போகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு ப்ராப்பரான ஒரு சார்ட்டிங் மெத்தட் நமக்கு வந்து தெரியல. ஸோ ஒருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு தெரியல. பட் அதுக்காக ஒருத்தர் யோசித்து கண்டுபிடிச்ச மெத்தடு தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலு. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து நம்மளோட கன்டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி. ஸோ அதை பற்றி நான் டெய்லி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, புதுசாக தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் மூலமாக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ இதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் கம் டு தி மார்க்கெட் ப்ரொஃபைல் செஷன். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னா, ஏன் எவ்ரி சீரியஸ் ட்ரேடர் இதுக்கு ஃபால் பேக் ஆகுறாங்க அப்படின்னா, அண்ட் ஹவு யூ கேன் யூஸ் இட் டு மேக் ஸ்மார்ட் ட்ரேடிங் டெசிஷன்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தேட். ஓகே, மார்க்கெட் ப்ரொஃபைல்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ட்ரேட் வந்து ஒரு ஒன் டே வந்துட்டு லைக் ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக ட்ரேட் ஆச்சு, எந்த டைமு எவ்வளோ நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு மெத்தட் தான். ஸோ இதில் வந்து ப்ரைஸ், டைம் அண்ட் வால்யூம். ஸோ லெட்ஸ் கம் டு மை செகண்ட் ஸ்லைட். ஸோ செகண்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னா இதுக்கூட பேசிக் டெஃபினிஷன் அப்படின்றது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் அ சார்ட்டிங் மெத்தட் டெவலப்டு பை அ J. Peter Stelmeyer in the 1980s that organized price data by time and volume to reveal where the market spent the most time and therefore where the value is perceived. ஸோ வேல்யூ பில் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலோட கான்செப்ட். ஸோ எந்த இடத்துல எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ், எந்த இடத்துல இந்த ப்ரைஸ் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ டைம் பேஸ்ட், வால்யூம் பேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் இட் வில் ப்ரொவைட். ஸோ இந்த த்ரீ மெத்தடை வச்சு தான் இந்த சார்ட்டிங் வந்து நடக்குது. ஸோ டைம் பேஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளோட பிளாட் prices on time access and showing how long price traded at each levels. So volume distributions means like identifies where the bulk of trading volume occurred, the value area. So let me show you in the chart as well so you can easily able to capture. So first I will finish my slides, then after we can go to நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட்டுக்கு போயிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயினாக இருக்குது. ஓகே, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன கீ காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நாலு கீ காம்பனன்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், செகண்ட் வேல்யூ ஏரியா, தேர்ட் வேல்யூ ஏரியா ஹை அண்ட் வேல்யூ ஏரியா லோ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத இந்த 4 பாயிண்ட்ஸ் வச்சுச்சா நீங்கள் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, the single price levels where the highest volume or time was traded act as a magnet for price and key reference point for traders. ஆக்சுவலி எஸ்டர்டே ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட் நம்ம லே பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஏரியா லைக் இந்த ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல எக்ஸாக்டாக அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ லெட் மீ ஷோ இட் இன் சார்ட் as well. So I will just finish this slide. I will show you in my charting techniques, okay, in my charting. லைக் நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னா, லைக் ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச்குள்ளே ஒரு வேல்யூ ரேஞ்ச்குள்ளே அந்த ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே 70% of the day's volume represent the fair value. So the price range containing 70% of the day's volume so represent the fair value, the area both buyers and sellers agreed upon. ஸோ வேல்யூ வெரியா ஹை, வேல்யூ வெரியா லோ. ஸோ 70% லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதோட வேல்யூ வெரியா ஹை அப்படின்றது அதோட மேலே இருக்க லைன் ஆக்சுவலி. ஸோ அந்த லைன், அந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வெரியா ஹை. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ப்ரைஸஸ் அபோவ் திஸ் ஏரியா இஸ் கன்சிடர் அஸ் அ ப்ரீமியம். ஸோ அது இல்லாமல் ப்ரீமியம் ஏரியாவாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அங்கே வரும்போது நமக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் செல் ஜோன் கிரியேட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ வெரியா லோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா the lower boundary of the value area
price below this area considered as a discounted price. So potential buy zones for mean reversion setup. ஸோ நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பை ஜோன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பை ஜோன்லேருந்து நம்ம whenever the market is touches to this level, so we can go for a buy trades, but we have to டேக் கேர் ஆஃப் இட் ப்ரீவியஸ் ட்ரேட்ஸ் அண்ட் எவ்ரி திங். அதுக்கு முன்னாடி நடந்த டேஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அந்த இடத்துல நமக்கு கரெக்டான ஒரு பை ஜோன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 கீ காம்பனன்ட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை ட்ரைவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு ஒரு பேசிக் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல் கர்வ். ஸோ இந்த பெல் கர்வை வச்சு தான் நீங்கள் வந்து எப்படி மார்க்கெட் வந்து வேல்யூ ஸ்பெண்ட் பண்ண போகுது, எந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் அ கர்வ் பெல் கர்வ் வந்து அங்கே ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ப்ரொஃபைல் display each price level as a row of letters, like kind of a B C D. So you will see in couple of minutes in my chart. ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த லாங்கஸ்ட் ரோ நான் சொல்லியிருந்தேன்ல, த லாங்கஸ்ட் ரோ. ஸோ இதுதான் வந்து பிஓசி. இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வந்து வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் இப்படி திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரைஸ் வித்தின் த வேல்யூ ஏரியா. ஸோ இதுதான் அந்த 70%. திஸ் இஸ் அ வேல்யூ ஏரியா அண்ட் திஸ் இஸ் அ ரேஞ்ச். ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் த டே. நெக்ஸ்ட், டைல்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லாக டைல்ஸ், இந்த ஏரியா ஃபுல்லாக லைக் கைண்ட் ஆஃப் டைல்ஸ். ஸோ நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆர் இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஏன் வந்து ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் 6 ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து நமக்கு சிங்கிள் டைமில் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையிங் கீ லெவல்ஸ். ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி மார்க்கெட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லை ட்ரெண்டிங்காக இருக்கா, எந்த இடத்துல வந்து ஆக்ஷன்ஸ் வந்து லைக் ஃபெயில்டாக இருக்குது, நமக்கு வந்து எந்த இடத்துல ஃபைண்ட் ஆக்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் வேல்யூ இட் ஆக்ஷன்ஸ் ஃபார் நியூ பிஸ்னஸ். ஸோ எங்கே வந்து நியூ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான லெவல்ஸு. ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் கண்டெக்ஸ்ட், நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் இதை வந்து நம்ம இது பண்ணி நம்மளோட மேக்ரோ மார்க்கெட் அசஸ்மெண்ட்டை ஈஸியாக அதில் பண்ண முடியும். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருக்கட்டும் இல்லை லாங் டேர்ம் ட்ரேடராக இருக்கட்டும், நம்ம எந்த இடத்துல அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பல்க் ட்ரேடர்ஸு எந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த லெவல்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து லைக் பிஓசியாக இருக்கட்டும், வேல்யூ ஏரியா பவுண்டரிஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ட்ராக் மார்க்கெட் அக்செப்டன்ஸ். ஸோ எந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸாக்டாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஸோ எந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களோட ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் ப்ராப்பர் அண்ட் கிளியராக தெரியுற ஒரே மெத்தடு நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைல் மெத்தடு. ஸோ அதுதான் வந்து லைக் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் ஈவன் மெனி ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் வந்து இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி. அண்ட் ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னா ஒரு சம்மரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மொத்தமாகவே ஒரு 5 பாயிண்ட்ஸில் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா ஸ்டைல்டு மேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்காகோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் வந்து அவர் தான் இது வந்து ஜென்ரேட் பண்ணார். இது வந்து ப்ரைஸ், அதாவது ஆர்கனைஸ் த ப்ரைஸ் பை டைம் அண்ட் வால்யூம். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக லெவல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதோட கீ லெவல்ஸ் என்ன அப்படின்னா பிஓசி, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. அதுக்கப்புறம் இதோட ஃபேர் வேல்யூ எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 70% ஆஃப் த வால்யூம் டிஃபைன்ஸ் ஃபேர் வேல்யூ ஃபார் த ட்ரேடிங் செஷன்ஸ். ஸோ யூஸ்டு ஃபார் ட்ரெண்ட் டிடெக்ஷன், கீ லெவல்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ பெஸ்ட் அப்ளைட் வித் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் ஃபார் கண்டெக்ஸ்ட். ஸோ கண்டெக்ஸ்ட் பில்டிங் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை வந்து கண்டெக்ஸ்ட் பில்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் நாட் அ ட்ரேடிங் சிஸ்டம், இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி மார்க்கெட் கண்டெக்ஸ்ட். ஸோ இதுதான் கம்ப்ளீட் மார்க்கெட் ப்ரொஃபைலோட செஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கூட நான் வந்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மார்க்கெட் ப்ரொஃபைலான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்ரிதிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத என்னோட லைவ் நீங்கள் பாருங்கள். எவ்ரிடே நான் வந்து லைவ் மார்க்கெட் 7:30க்கு நான் வந்து 7:45 என்னோட டைம், மேபி உங்களோட டைம் வந்து 9:15 இந்தியன் டைமுக்கு நான் வந்து லைவில் இருப்பேன். ஸோ அந்த டைம் நம்ம மீட் பண்ணி பேசலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.